ஒரு மாவட்டத்தில் உள்ள பல ஊர்கள் நீரால் சூழப்பட்டு ஒரு தனி தீவு மாதிரி காட்சியளிக்கக்கூடிய ஊர் நம்ம இந்தியாவில், அதுவும் நம்ம தமிழ்நாட்டு பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, நம்ம கேரளாவில் இருக்கிற ஆலப்புழாவில் தான் நாம் போயிருந்தோம். அந்த ஆலப்புழாவில் ஃபேமஸான போட்டிங்க்கு நம்ம கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய வேகா அப்படிங்கிற போட்டை சூஸ் பண்ணோம். அங்கே ஏசி நான் ஏசின்னு 2 கேட்டகரி இருக்குது. நான் ஏசி பார்த்தீங்கன்னா 400 ரூபாயும், ஏசி வந்து 600 ரூபாயும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஏசியை விட நான் ஏசி வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு. பொதுவாக ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங்லாம் கொஞ்சம் குஷனாக பார்க்குறதுக்கு நல்லாவும், உட்காரத்துக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயில் காலத்தில் போகிறீங்கன்னா ஏசி கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது நான் ஏசி தான். காரணம் என்னென்னா, நீங்கள் ஏசியில் புக் பண்ணியிருந்தாலும் வெளியில் தான் வந்து பார்க்க போகிறீங்க, வெளியில் தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறீங்க. அந்த இயற்கை அழகை முழுவதும் ரசிச்சுட்டே போகணும்னா நான் ஏசியில் போகிறதே உங்களுக்கு பெஸ்ட். நீங்கள் தமிழ்நாட்டோட எந்த பகுதியிலிருந்து வேணும்னாலும் ஈஸியாக ஆலப்புழாவை போய் ரீச் பண்ணலாம். உதாரணத்துக்கு பஸ்ஸு, ட்ரெயின், காரு இந்த மாதிரி எந்த விதமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோடு மூலமாகவும் நீங்கள் ஈஸியாக போய் ரீச் பண்ணலாம். இங்கே நீங்கள் போட்டிங் போகணும்னா காலையில் 10 மணிக்கு கிளம்புற போட்டு ஈவினிங் 4 மணிக்கு திரும்பவும் வந்து உங்களை கரையில் விட்டுருவாங்க. நீங்கள் இடைப்பட்ட நேரத்தில் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 58 கிலோமீட்டரை நீங்கள் சூப்பராக சுற்றி பார்க்கலாம். இடையில சாப்பாட்டுக்கு ஒரு இடத்துல வந்து நிறுத்துவாங்க. ஒரு தீவு மாரி தான் அது இருந்தது. அங்கே போயிட்டு ரொம்ப இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடத்துல உங்களுக்கு வேண்டிய ஃபுட்டை நீங்கள் சூஸ் பண்ணி சாப்பிட்லாம். பொதுவாக அங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால சீ ஃபுட் அங்கே சாப்பிட்டுட்டு நாங்களும் திரும்பவும் போய் போட்டில் வந்து ஏறிக்கிட்டு நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்தோம். அந்த இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல மழை பெய்யக்கூடிய அந்த சமயத்தில் அந்த இயற்கை அழகை பார்த்து ரசிக்கிறதுங்கிறதே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி போய் ஆலப்புழாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. வெறும் 400 ரூபாயில் நீங்கள் ஆலப்புழா முழுவதையும் இந்த நீர்வழி தடத்தின் மூலமாகவே சுற்றி பார்த்துட்டு திரும்பவும் அந்த திருப்தி கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நீங்கள் இங்கே போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காணொலியோட முழு வீடியோ தொகுப்பு ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனலில் இருக்குது. அதில் எப்படி நம்ம புக் பண்ணுறது, எப்படி போகிறது, எவ்வளோ செலவாகும், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அதில் இருக்குது. நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.